Hello guys, இது நம்ம சேனல் BMR Aristars. இன்னைக்கு நம்ம brooches classல tracing பண்ணி brooch work தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம flower brooch workம் butterfly brooch workம் பண்ணோம். இன்னைக்கு birdsம் lotusம் பண்ண போறோம். இதுக்கு நான் birds image trace பண்ணி tracing paperல எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேல நான் OHP sheet வச்சுக்கிறேன். இதில் எப்பவும் போல் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே நான் அப்படியே க்ளூ கொடுத்துட்டே வந்து ZOC ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பண்ணதில் மொத்தமாக நம்ம க்ளூ கொடுத்துட்டு ZOC ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த பேர்ட்ஸோட ரெக்கையிலேயே ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ZOC ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் பக்கத்தில் இருக்கிறதுக்கு அடுத்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ZOC ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட்ஸோட ஃபேஸில் இன்னும் நம்ம ZOC ஃபிக்ஸ் பண்ணல. அது எதுக்கு நம்ம லாஸ்ட்டாக பண்ணோன்னா அதோட வாய் பகுதிக்கு நான் திலகம் ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டோனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் தான் நான் ZOC ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். அவ்வளோதான், நம்ம பேர்ட்ஸுக்கான அவுட்லைனை ZOCயில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பேர்ட்ஸுக்கு ஐஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒயிட் கலர் ஆஃப் பீட் எடுத்து ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த பேர்ட்ஸுக்குள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். எப்பவும் போல் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீடை நான் தூவி விட்டுக்கிறேன். அந்த சுகர் பீட் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேர்ட்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம சுகர் பீடில் ஃபில் பண்ணிட்டோம். பாருங்கள், எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக சுகர் பீட் கொடுத்தாச்சு. இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா காய விடுங்க. எவ்வளோ டைம் விட்டு நம்ம காய விடுறோமோ அந்தளவுக்கு நம்ம சுகர் பீட் இந்த ஃபில்லிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பட்ஸோட ஐஸில் நம்ம வெறும் ஆஃப் பீட் மட்டும் கொடுத்தோம்ல, அதோட சென்டரில் நான் ஒரு க்ரீன் கலர் ஸ்மால் ஸ்டோனை ஒட்டுறேன்.
அப்போ தான் ஒரு பட்ஸோட ஐ வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ இந்த OHP ஷீட்டை விட்டு நம்ம பண்ண டிசைனை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பண்ண இந்த பேர்ட்ஸ் ப்ரூச் ஒர்க் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி நம்ம கேன்வாஸ் ஷீட் ஏதாச்சும் ஒட்டிட்டு இதை ஏர் பின்னாவோ இல்லைனா ஏர் கிளிப்பு இல்லைனா சேஃப்டி பின் ஒட்டிட்டு கூட நம்மளோட ட்ரெஸ்ஸில் வியர் பண்ணுற மாதிரி எப்படி வேணாலும் இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் இந்த டிசைன் வேறு லெவலில் உங்களை காட்டும். அடுத்து நம்ம லோட்டஸை வச்சு ஒரு ப்ரூச் ஒர்க் பார்க்கலாம். அதுக்கு நான் லோட்டஸ் இமேஜை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே எப்பவும் போல் நான் OHP ஷீட்டை வச்சுக்கிறேன். இப்போ இந்த லோட்டஸ் வர அவுட்லைன்லலாம் நான் க்ளூ அப்ளை பண்ணி ZOC ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லோட்டஸ் ஃபுல்லாகவுமே நம்ம ZOC ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ண இமேஜும் இதுவும் சேமாக இருக்குது பாருங்கள். லீஃபுக்கு கொடுக்குற ZOC மட்டும் நான் டிஃப்ரெண்ட் கலரில் ZOC அட்டாச் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு ஃப்ளவர் தனியாகவும் லீஃப் தனியாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் யூனிக்னஸும் கிடைக்கும். இப்போ நான் லீஃப் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளாருக்குள்ளெல்லாம் கோல்டன் கலர் சமிக்கியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம பட்டர்ஃப்ளைக்கு ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு இப்போ நான் லீஃப்க்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லீஃப்குள்ளே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு சமிக்கியாக எடுத்து பக்கத்தில் ஒட்டிக்கிறேன். நெருக்கமாக கேப்பே தெரியக்கூடாது. கீழே இருக்க OHP ஷீட்டு சுத்தமாக தெரியாத அளவுக்கு நான் சமிக்கியை பக்கத்தில் ஒட்டிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த டிசைன் காயிற அளவுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. தேங்க்யூ.